இந்த நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் விருப்பம் உடையவராக இருக்கார். முதல்ல அதை தெரிஞ்சுக்கும். ஆண்டவருக்கு என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விருப்பம் இல்லை போல, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை போல, என் பிள்ளைகளை ரட்சிக்கிறதுக்கு அவருக்கு மனது இல்லை போல, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவருக்கு மனது இல்லாமல் உங்களை தெரிந்து கொண்டார். அவர் உங்களை தெரிந்து கொண்டார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? உங்களுடைய சந்ததியையும் தான் சேர்த்து தெரிந்தெடுத்துக்கிட்டார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நோவாவுக்கு மட்டும் கிடைக்கல, அவருடைய குடும்பத்தாருக்கெல்லாம் கிடைச்சிச்சு. அதனால் உங்களுடைய அழைப்புலையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் எப்படி இருங்க? உறுதியாக இருங்க. என்ன நடந்தாலும் என்னை நீங்கள் தான் என்ன பண்ணிக்கிட்டீங்க? தெரிந்தெடுத்து இருக்கிறீங்க. என் குடும்பத்தை நீங்கள் தான் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். உங்கள் மனதுக்குள்ளே, உங்கள் இருதயத்துக்குள்ளே சொல்லணும். ஏசாயால சொல்கிறார்ல, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். யார் கொடுத்தது? கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலின் தேவனால நாங்கள் அற்புதங்களும் அடையாளங்களுமா இருக்கிறோம். பாருங்க எப்படி சொல்றாரு. தேவன் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறார்கள் சொல்கிறார். யாருனால? இஸ்ரவேலின் தேவனால. அதனால உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை என்னாகல, குறுகி போகல. ஒரு விஷயத்திருங்க, தேவனை எப்பா உங்க குடும்பமாப்பா, உங்க பிள்ளைகளாப்பா கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா அப்படின்றது யாருக்குமே கிடையாதுங்க. அவன் முரட்டுத்தனமான ஆளுங்க, அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்தவே முடியாதுங்க. யாருங்க சொன்னது? எப்பேற்பட்ட முரடனா இருந்தாலும் சரி, கொலகாரனா இருந்தா கூட கர்த்தர் அவங்களை ரட்சிக்க வல்லவரா இருக்கு. அவருக்கு லேசான காரியம். நம்ம பார்வையில் இவங்களை திருந்த மாட்டாங்கன்னு, இவங்கெல்லாம் உருப்புற வாய்ப்பே இல்லை, இவங்கெல்லாம் ரட்சிக்கவே படவே மாட்டாங்கன்னு நீங்க முடிவு கட்டி உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், இந்த தேவனால் ரட்சிக்க முடியும். அது நிச்சயமாக முடியும். ஒரு பெரிய மனம் திரும்புதலை தேவனால் கொடுக்க முடியும். அது அவருடைய கரத்தில் இருக்கு, அவருடைய கரத்தில் இருக்கு. ஆனால் அந்த ரட்சிப்பை நான் முதலாவது என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் பெற்றுக்கொள்ளணும்? நீங்க ரட்சிப்பை பெற்றாதான் ரட்சிப்புனா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்க ஏன் இயேசு கோயிலுக்கு போறீங்க, எதுக்கு ஜெபத்துக்கு போறீங்க, எதுக்கு பைபிள் ஸ்டடிக்கு போறீங்க, அவங்களுக்கு தெரியுமா? அது காரணம் தெரியாது. அவங்களுடைய பார்வையில் என்னது? எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போன பத்தலையா, சும்மா சும்மா என்ன பண்ணிக்கிருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்க எதுக்கு வர்றீங்கன்ற காரணம் கூட அவங்களுக்கு தெரியாது. தெரியலன்னா எப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க இங்க வந்த காரணம் என்ன, நான் வந்த முகாந்திரம் என்ன கேட்கிறார்ல தாவீது. அதே மாதிரி தேவ சமூகத்துல நீங்க வந்ததுக்கான காரணம் என்ன? நான் சொல்லுகிறேன், ரட்சிப்புக்காகத்தான் கர்த்தரிடத்துல வருகிறோம். ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் இயேசுவினுடைய சமூகம் அது என்னவாக்கப்பட்டிருக்குன்னா எப்பொழுதும் திறந்த வாசல். ரட்சிக்கப்பட விரும்புகிற யார் வேணாலும் உள்ள என்ன பண்ணலாம், வரலாம், விரும்புகிறவங்க. அப்போ ஆண்டவர் உங்களை ரட்சிப்பை விரும்புகிறவர்களாக பார்க்கிறார். இன்னைக்கு நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்கன்னா சரி, ரட்சிப்பை விரும்புகிறாங்க, என் சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவர் பார்க்கிறார். அப்படி அவர் பார்ப்பார் என்றால் நல்லா கவனிச்சுக்கணும், அவர் உங்களுக்கு எதில் இருந்து நீங்க விடுதலை அடையணும்ன்றதை அவர் தான் சொல்லுவார். அவர் தான் சொல்லுவார். நான் ரட்சிப்படைய வேண்டும் அப்படின்னு சொன்னா அவங்க கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டாங்க. என்ன செய்ய வேண்டும்னு கேட்டவங்களுக்கு ரட்சிப்புனா எதுன்னு யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்போ நீங்க ரட்சிப்பு அப்படின்ற அந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னா, நீங்கள் எதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதை குறிக்குது. எப்படி புரியுங்களா? நான் எதிலிருந்து என்ன அடையணும்?
விடுதலை அடையணும். ஏன் விடுதலை அடையணும்? இது ரெண்டாவது கேள்வி. ஏன் நான் என்ன ஆகணும்? விடுதலை அடையணும். நான் சொல்லுகிறேன், நீங்க விடுதலை அடைந்தால் மட்டும்தான் பரிசுத்த வித்து அடுத்த ஆளுக்கு போகும். நல்லா கவனிக்கணும். பாவம் ஒரு ஆளோட விட போறது கிடையாது. ஆதாம் ஏவாள் தான் பாவம் பண்ணாங்க. ஆனா அது யாருக்கு வந்து பாதிச்சிச்சு? பிள்ளைகளுக்கு பாதிச்சிச்சு. ஆண்டவர் சொன்னாரு, உடன்படிக்கையை மீறுகிறவர்களை, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்களை, பாவம் பண்ணுகிறவர்களை, அக்கிரமம் பண்ணுகிறவர்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை, 3 தலைமுறை 4 தலைமுறை நான் என்ன பண்ணுவேன்னா விசாரிப்பேன். 4 தலைமுறை நான் கேட்பேன், விசாரிப்பேன். இந்த பாவத்தினுடைய கணக்கு அப்படி என்ன பண்ண மாட்டேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ரட்சிக்கப்பட்டா என்ன, நான் படலைன்னா என்ன, நான் ஜெபிச்சா என்ன, நான் ஜெபிக்கலைன்னா என்ன? நீங்க ஜெபிக்கல, நீங்க இப்படித்தான் இருக்கிறீங்கன்னா அது சந்ததிக்கு போகும்னு வேதம் என்ன பண்ணுது? அதுக்காகத்தான் நாங்கள் உங்களை ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்றோம்.